எங்க போனா இவ? சவுண்டு, ஏய் சவுண்டு, சவுண்டு கேக்குதாடி? சவுண்டு, ஏய் எங்கடி இருக்க? சவுண்டு, சவுண்டு. ஏய் மேல என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவா, நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காருல, தண்ணி டேங்க் கழுவுறதுக்கு காசு கொடுத்தா ஆள் வர சொல்லிருக்காராம். நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எங்க ஊர்ல மாடு குடிக்கிற தண்ணி தொட்டியவே நான் சூப்பரா க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி மேல போய் க்ளீன் பண்ண போனேன். ஏய் அறிவு கெட்டவளே, அதுக்கடி ஊர்ல இருந்து கிளம்பி வந்த? ஏய் என்னது இது? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னத்த வாயில வச்சு உறிஞ்சுக்கிட்டே இருக்க? இந்த சிட்டில வந்ததுல இருந்து ஒரே டஸ்ட், அதனால வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதான் இதை யூஸ் பண்றேன். இன்னும் எத்தனை பேர் இத கையில வச்சுட்டு சுத்த போறாங்களோ? ஏய் அது விடுறி, இந்தா. இந்த சிட்டிக்கு வந்து பட்டன் போன் யூஸ் பண்ணி என் மானத்தை வாங்கிட்டே இருக்க. இனிமே நீ இந்த போனை தான் யூஸ் பண்ணணும், புரிஞ்சுச்சா? ஏய் என்ன பட்டன் போன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? உங்கள மாதிரி ஒரு நாளைக்கு 10 தடவை சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, 10 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டாலே போதும். இந்த மாதிரி 4G 5G எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம இருக்க இந்த OG தான் எப்பயுமே பெஸ்ட். அத முத தெரிஞ்சுக்கோ. சரி ஓகே குடு. நான் டச் போன் வேணான்னு சொல்லல, பட்டன் போனை பத்தி தப்பா பேசாதேன்னு சொன்னேன். எல்லாரும் டச் போன் யூஸ் பண்ணும்போது எனக்கும் ஆசையா இருந்துச்சு, நானே உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நீ ஏன் வாங்கி கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ். வரேன். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆளை பாரு. இவ வேற. ஏய் தண்ணி தாடி. காது கேக்குதா இல்லையா? தண்ணி கேட்ட. வரேன். இந்தா. ஏய் தண்ணி தாடி. ஏய் தண்ணி குடி. என்ன இவ போன்லயே முழுகிட்டா? ஐயோ அந்த அழுகிறதா? இரு எடுத்துட்டு வரேன். இந்த டெக்னாலஜிலாம் சொல்லுவேல, அத நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இரு ஆன்லைன்ல பாக்குறேன், அத ஆர்டர் போடுறோம். என்ன இரு, நீ தானே சொன்ன ஆர்டர் பண்ண 5 நிமிஷத்துல வரும்னு. இரு அனு, 5 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துருமா அனு? மெடிக்கல் ஷாப்பே இங்க இருந்து 6 நிமிஷம் காட்டுது. இரு 5 நிமிஷத்துல வந்துருவானா? இரு ஆர்டர் பண்றேன். முடியலடி, மூச்சு விட முடியல. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் எதுக்கு? நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். நீ இப்பதானே வந்திருக்க, போக போக நீயே மாறிடுவ. அனு இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஆப்ல 300 ரூபாய் காட்டுச்சு. இந்த ஆப்ல வெல்கம் ஆஃபரா 250 ரூபாய் தான் போட்டுருக்கான். பேசாம கேன்சல் பண்ணிட்டு இதுல ஆர்டர் பண்ணிட்டேன். நேர்ல போய் வாங்கடி, முடியல. நேர்லயா? அனு நீ தானே டெக்னாலஜி அப்டேட்டேஷன் அது இதுன்னு சொன்ன, இப்ப நேர்ல போய் வாங்கிட்டு வான்னு சொல்ற? இரு நானும் இப்பதான் கத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கண்டிப்பா வாங்கிடலாம். இரு அனு பிக்கப் பண்ணிட்டேன். அனு வந்துரும். இரு 4 நிமிஷத்துல வந்துருமாமா. அனு தெருக்கிட்ட வந்துட்டாங்க. இரு ஒண்ணும் ஆகாது, மூச்சு வாங்க மட்டும் இரு. அனு வாசல் கிட்ட வந்துட்டாங்க. இரு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ஐயோ அது இல்லடி, இரு ஏதோ ஓடிபி வருமாம்ல, அவன் கீழ நின்னு ஓடிபி கேட்டுக்கிட்டே இருக்கான். அது இதுல வருமா இல்ல வேற எதுலயா வருமா? அது இந்த நம்பர்ல தான் வருமான்னு சொல்லு. பாரு.
அனு அனு இது சமைக்கலாமா? இது நேத்து தானே சமைச்சோம். பேசாம ரசம் வச்சிடலாமா? ரசமா? என்னடி இது ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அனு, என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவுமே வர மாட்டேங்குது. எனக்கும் இப்படி குழப்பமா இருக்கும். அப்பெல்லாம் யூடியூப் பார்த்து சமைச்சுப்பேன். நீயும் அதே பண்ணு. யூடியூப்ல குழம்புலாம் வருமா? எல்லாமே வரும். அதை பார்த்து சமை, சரியா? வெல்கம் டு டுடே சமையல். சின்ன வெங்காய காரக்குழம்பு. இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வரும்பொழுது என்னடி ஆச்சு? என்னடி பண்ற? என்ன தீ வச்சிட்டு இருக்க? இல்லனு, இதுல எண்ணெய் ஊத்தி கடுகு போட சொன்னாங்களா, அதுதான் பண்ணேன். பார்த்தா விளம்பரம் போட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியலையே. இங்க பாரு, இதுல ஸ்கிப் ஆடுன்னு இருக்கா, அது கொடுத்தா அது போயிடும். அது சரி, குழம்பு கூட்டுறதுக்கு வெங்காயம் தக்காளி எதையுமே காணோம். அவங்க இன்னும் அது சொல்லவே இல்லையே. இனிமே தானே சொல்லுவாங்க. சொல்ல எடுத்து போட்டுருவேன். இங்க பாரு, அவங்க இன்கிரீடியன்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி குழம்பு கூட்ட ரெடியா இருக்கணும். இல்லனா இப்படிதான் புகஞ்சு போகும். அப்படியா? இப்ப என்ன பண்றது? சரி, அடுத்ததா 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லையே, பெரிய வெங்காயம் இருக்கு, அது 2 போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தணும்னு சொல்றாங்க. நல்லெண்ணெய் இல்லையே. இந்த எண்ணெய் இருக்குல, இது ஊத்துனா குழம்பு வராதா என்ன? இது ஏன் ஊத்துவனமே? ஓகே ஓகே. அடுத்து புளி. ஆனோ, நம்ம கிட்ட தான் புளி தான் இல்லவே இல்லையே. ஆமாங்க. சரி விடு, 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டா புளிப்பு டேஸ்ட் சூப்பரா வந்துருமா? செய்யலாமா? என்னடி இவ்வளவு கேவலமா சமைச்சிருக்க? நீ தாண்டி சமைச்ச? நான் சமைச்சனா? இது தாண்டி நான் அப்பயே சொன்னேன். யூடியூப் பார்த்து சமைச்சா கேவலமா வரும்னே. கேட்டா தானே? அதுல கட்டா தாண்டி சொன்னாங்க. நீ சொன்னது மட்டும் கட்டா பண்ணிருந்தா கட்டா இருந்திருக்கும். அதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா அதுன்னு போட்டு கேவலமா பண்ணி வச்சிருக்க. ஏண்டி பண்றதுல பண்ணிட்டு என்னையவே குறை சொல்றியா? நீ தாண்டி சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் போடலாம்னு சொன்னதே. நான் அது வெங்காயத்தை தான் மாத்துனேன். நீ ஆரம்பத்துல எண்ணெயே மாத்துன. எண்ணெயை மாத்தி ஊத்துறதால தான் இப்படி இருக்கு. ஏண்டி நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சமைக்காத சொல்லி நீ தாண்டி சமைச்ச. நீ தாண்டி சமைச்ச. என்னைக்காவது நான் சொல்றேன் கேக்குறியாடி? நீ தாண்டி பண்ண. என்ன? இல்ல, வீடியோல நடிக்கிறதுக்கு ரோல் வேணும். ரோல்லாம் கிடையாது. சமைச்ச சோறு வேணா இருக்கு, சாப்பிடுறியா? பாத்தியா? நீ சமைச்சத பார்த்து வாய்ப்பு கேட்க வந்தவன்ல வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போறான். நீ சமைச்சத அவன் பாத்துட்டா. அதனால தாண்டி சொல்றான். உன்னை நீ சொன்ன பத்தி கேட்க நீ தாண்டி கேவலமா சமைச்ச. என்ன சொல்ற? இந்த கரண்ட் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பட்ட பகல்ல காலங்கத்தால இப்படி அடுத்தவங்க அதை உடைச்சிட்டு இருக்கானே. திருடன கையும் கொலுமா பிடிக்கணும். அனு அனு வாடி சீக்கிரம். திருடன் வந்துட்டான்டி, வாடி. ஐயோ திருடனா? எங்கடி? எங்க? அங்க பாரு. வா வா வா. ஐயோ சீக்கிரம். யார் வீட்ல வந்து திருடுற? எவ்வளவு தைரியம் தான்? எங்க பாட்டி கிட்ட திருடி. அடி நில்லடி உன்னை. அட திருடல அனு, நில்லடி. அடி நல்லா அடி. அக்கா நீங்களா? அக்கா என்னக்கா இது? இப்படி சொந்த வீட்லயே கதை உடைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வாய்க்குள்ள என்னக்கா கொலக்கட்டியா? அக்கா வாய் திறந்து சொல்லுக்கா. அக்கா நல்லா தானக்கா இருந்தீங்க. யாருக்கா உங்களை ஊமையாக்குனது? ஐயோ இத நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? டேய் படிக்கடை நிறுத்துங்க. இப்போ எதுக்கு நீ நடிச்சீங்க? அக்கா நீ ஊமையாகலையா? எந்த சாமி புண்ணியமா தெரியல. உனக்கு பேச்சு கொடுத்துட்டாரு. எங்க இருந்தாலும் நல்லா அடச்சி வாய் முடுங்க. இப்போ எதுக்கு நீ அக்கால தங்கச்சி சேர்ந்து என்ன தொடப்பு கட்டில அடிக்கிறீங்க? அக்கா ஒண்ணு இல்லக்கா, காலங்காத்தால திருடனா வந்து கதவை உடைக்கிறான். உங்க வீட்ல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நடுத்தருக்கு போய் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அதான் இப்படி பண்ணிட்டேன்க்கா.
பார்த்தா நீங்க வந்து மாட்டீங்க. வாய முடி லூசு லூசு. வீட்டு பூட்டை திறக்கிறதுக்கும் பூட்டை உடைக்கிறதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத உனக்கு? அக்கா அதான் அடிக்கிறோம் தெரியுதுல, வாய என்ன வாடகைக்கு விட்டுருந்தீங்க, சொல்ல வேண்டியதானே? ஆமாண்டி, எனக்கு ஆசை பாரு அக்கால தங்கச்சிக்கிட்டு தொடப்பு கட்டல அடி வாங்கணும்னு சொல்லிட்டு. அடி எனக்கு என் புருஷனுக்கும் எப்ப பாரு ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு முருகருக்கு வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருக்கலாம்னு பார்த்தேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஆனாலும் திருடனா இருந்தாலும் இந்த அடியெல்லாம் தாங்க மாட்டாண்டி. ரொம்ப நல்லது, போயிட்டு வாங்க. இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. சாரிக்கா. சாரியா பூரியா போரியா இல்ல விளக்க மாத்திர நாடிக்குவா? அம்மா என்ன அடி அடிக்கிறாளுங்க நரம்பிங்க. முருகா என்னமானு அந்த ஊம குசுப்பி ஆளே காணோம். அது ஏங்கா கேக்குறீங்க? என்னாச்சு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. சவுண்டு, சவுண்டு, எங்கடி இருக்க? ஏனோ ஏன் கத்திக்கிட்டே இருக்க? லேப்டாப் எது எடுத்து யூஸ் பண்ணியா? நான் லேப்டாப்ல எதுவும் எடுக்கலையே, சும்மா கேம் தான் விளையாண்டேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்க. எத்தனை தடவை சொல்றது என் லேப்டாப்ல எது கேம் விளையாடுதுன்னு? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா கேம் தானே விளையாண்டுட்டு இருந்தேன். சரி, விளையாடும் போது ஏதாவது பாக்ஸ் மாதிரி வந்துச்சா? ஓகே கேன்சல் ஏதாவது கொடுத்தியா? அது எதுவும் தெரியாது எனக்கு. ஆனா நீ தானே எப்ப பார்த்தாலும் ஏதாவது வந்தா என்ட்ரு அமுக்க சொன்ன. நான் அது மட்டும் தான் அமைக்கிட்டு இருந்தேன். சத்தியமா நான் வேற எதுவும் பண்ணல. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஃபைல் போச்சு, வேலை போச்சு, எல்லாம் போச்சு. போடி போய் மூட்டையை கட்டு, நான் அந்த பட்டி கடிக்க வரேன். செக். ஏன் நீ என்கிட்ட இவ்ளோ கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? இந்த ஊருக்கு வந்த அன்னையில இருந்து பிரச்சனை தான். வரவும் போற எல்லாரும் கூட பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. பத்தாதுக்கு இப்ப என் வேலைக்கே ஒலைய வச்சிட்ட. சந்தோஷமா? இல்லனு, நான் எதுவுமே ஏய், பண்ணல. வாய் மூடி. அசிங்கமா பேசிடுவேன். ஒழுங்கா நீயே கிளம்பி ஊருக்கு போயிரு. போ, போடி போடின்னு சொல்றல. அனு, இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அனு. ஊருக்குலாம் போல. இனிமே நீ எதுவுமே பண்ண வேணாம். நீ கிளம்பு முதல்ல. என்னம்மா அனு இப்படி கஷ்டப்பட்டு அனுப்பிட்ட? நல்ல பொண்ணுமா, துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கு போய் அட போமா. சரி, உன் வேலை என்னாச்சு? அதெல்லாம் சமாளிச்சிட்டேன்க்கா. டென்ஷன்ல அவ்வளவுதான் கொஞ்சம் கத்திட்டேன். அப்புறம் என்ன, அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டேன்க்கா, அவ போனே எடுக்கல. ஐயோ, சரி எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரி அனு, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எனக்கா கீழே விழுந்தியா? ஏய் பட்டிக்காடு பட்டிக்காடு, மறுபடியும் வண்டியா உயிர் எடுக்கிறதுக்கு? உனக்கெல்லாம் ஃபீல் பண்ணி பேசுன பாரு. அம்மா புள்ளைய பெத்துக்க சொன்னா தொல்லைய பெத்து போட்டுக்கிறாங்க வீட்டுல. எனக்கா நான் இங்க இருந்து போயிருவேன் நினைச்சியா? என்னை யாராலும் இங்க இருந்து அனுப்ப முடியாது. ஐயோ